ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் வாழ்த்துகிறேன். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு நல்ல நாளை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். இந்த நாள் ஆசீர்வாதமான நாளாக ஆண்டவரே எனக்கு மாற்றித்தாருங்க என்று சொல்லி தேவ சமூகத்தில் ஜெபத்தோடு கூட இந்த வார்த்தையை கேட்போம். ஆதியாகமம் 28வது அதிகாரம் 15வது வசனம். நான் உன்னுடனே இருந்து நீ போகிற இடமெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்திற்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். ஆண்டவர் யாக்கோபுக்கு கொடுத்த நல்ல வாக்குத்தத்தம். நீ போகிற இடமெல்லாம் உன்னை காத்து. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, சகோதரியே, ஒருவேளை ஏதோ ஒரு பிரயாணத்திற்காக இன்றைக்கு ஆயத்தமாய் கொண்டிருக்கிறீங்களா? ஆண்டவரே, நான் போகிற அல்லது நான் முயற்சி செய்கிற இந்த காரியம் எனக்கு வாய்க்குமா? என் பிரயாணத்தை கர்த்தர் நேர்வழியாய் நடத்தி செல்வீரா என்கிற ஒரு கனத்த இருதயத்தோடு கூட இந்த நாளிலே இந்த பிரயாணத்தை நீங்க ஆரம்பிக்க ஆயத்தமா இருக்கிறீங்க. ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிற நல்ல வார்த்தை, நீங்கள் போகிற இடமெல்லாம் ஆண்டவர் உங்களை காத்துக்கொள்வார். மீண்டும் திரும்பி வர உங்களுக்கு பண்ணுவார். இதை அவர் உங்களுக்கு செய்யும் அளவும் உங்களை கைவிடாது உங்களை காத்துக்கொள்வார் என்கிற இந்த வார்த்தையை அப்படி விசுவாசிங்க. ஒருவேளை பிரதர், இது யாக்கோபுக்கு சொல்லப்பட்ட வாக்குத்தத்தம் அல்லவா என்று சொல்லி ஒருவேளை இந்த யோசித்துக் கொண்டிருக்கிறீங்களா? கர்த்தர் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற எல்லா வாக்குத்தத்தங்களையும் சுதந்திரித்துக் கொள்வதற்கு ஆண்டவர் நமக்கு உரிமை கொடுத்திருக்கிறார். ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபருடைய சந்ததியில வந்திருக்கிற நாம் அவரை உண்மையாய் தெய்வமாக ஏற்றுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் அவருடைய சகல ஆசீர்வாதங்களுக்கும் சுதந்திரவாளி நீங்க தான். எனவே நீங்கள் அதில் டவுட் பண்ணாதீங்க. அப்படியே அந்த வார்த்தையை நீங்க விசுவாசிங்க. ஆண்டவர், எனக்கு தான் இந்த காலை வேலை பேசியிருக்கிறீங்கப்பா. நான் போகிற இடமெல்லாம் என் கூட பாருங்க, என்னை திரும்பி கொண்டு வாருங்க. கர்த்தர் எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிற வாக்கு தத்தங்கள் எல்லாம் நிறைவேற்றி தாருங்கன்னு கேளுங்க. நிச்சயமாய் ஆண்டவர் உங்களுக்கு நிறைவேற்றி தருவார். ஒருவேளை நீங்கள் யோசித்துக் கொண்டிருக்கலாம், எத்தனையோ வாக்கு தத்தங்களை நான் சொல்லி ஜெபித்துக் கொண்டிருக்கிறேனே, ஏன் ஆண்டவரே அந்த வாக்கு தத்தங்கள்லாம் எனக்கு நிறைவேறவில்லை என்று சொல்லி சோர்ந்து போயிருக்கிறீங்களா? கலங்காதீங்க. வாக்கு தத்தம் பண்ணப்பட்டவர் உண்மை உள்ள தெய்வம், நிச்சயமாய் நிறைவேற்றுவார். ஒருவேளை அந்த வாக்கு தத்தம் உங்க வாழ்க்கையில நிறைவேறுவதற்கு கால தாமதமா இருக்கலாம். நிச்சயமாய் நிறைவேற்றி தருவார் என்று விசுவாசிங்க. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் ஆகும் என்றுதான் வேதத்தில் வாசித்துக் கொண்டிருக்கிறோம். எனவே இந்த காலை வேளையில நீங்கள் போகிற வருகிற இடங்கள் எல்லாம் ஆண்டவர் கூட வந்தா நம்முடைய செயல்கள்ல நாம் செயல்பட போகிற இந்த காரியங்கள் பிளஸிங்கா இருக்கும், ஆசீர்வாதமா இருக்கும். ஆண்டவர் இல்லாம ஒன்றும் செய்ய முடியாது. என்னால் அல்லாமல் உங்களுக்கு ஒன்று செய்யக்கூடாது என்று வேதம் சொல்கிறது. இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார், என்னால் அல்லாமல் உங்களால ஒன்று செய்யக்கூடாது. எனவே ஆண்டவரை அழைத்து கொண்டு போங்க. நீங்க போகிற இடமெல்லாம் வாய்க்க பண்ணுவார், ஒரு ஆசீர்வாதத்தை தருவார். மோசே சொல்லும் பொழுது, ஆண்டவரே எங்களோடு கூட வந்துருங்க, நீங்க வரவில்லாவிட்டா நாங்க போகிறது இல்லை, நீங்க வந்தாதான் நாங்கள் விசேஷித்தவர்கள், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லி ஆண்டவரை மோசே பிரயாணங்கள் எல்லாம் கூட கூட்டிகிட்டே போனார். இன்றைக்கும் கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரியை, உங்கள் பிரயாணங்கள் எல்லாம் கூட்டிக் கொண்டு போங்க. நீங்கள் விசேஷித்தவர்களாக இருப்பீங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.